தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த 10 இயக்குனர்களை பட்டியலிட்டால் அதில் இயக்குனர் ஸ்ரீதருக்கு நிச்சயம் ஒரு இடம் உண்டு. தொடர்ந்து நடிகர் திலகம் சிவாஜி படங்களை இயக்கி வந்த ஸ்ரீதருக்கு எம்ஜிஆரை வைத்து படம் இயக்கும் வாய்ப்பும் ஒரு நாள் வந்தது. அன்று சிந்திய ரத்தம் என்கிற டைட்டில் வைக்கப்பட்டு புரட்சிகரமான கதையம்சம் கொண்ட அந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்தன. ஆனால் அதன்பின் எம்ஜிஆர் சில காரணங்களால் அந்த படத்தில் நடிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் திட்டமிட்டே அந்த படத்தில் நடிப்பதை தவிர்த்து விட்டார். அதற்கு ஸ்ரீதர் செய்த சில குளறுபடிகள் தான் காரணம் என்பது ரொம்ப காலம் கழித்துதான் ஸ்ரீதருக்கே தெரிய வந்தது. அதே சமயம் இப்படி எம்ஜிஆர் அந்த படத்தில் நடிக்காததால் சில காலம் பொறுத்து பார்த்த ஸ்ரீதர் அதே கதையில் சிவாஜியை நடிக்க வைத்து படமாக்குவது என தீர்மானித்தார். கதையில் பெரிய மாற்றம் செய்யாமல் ஆனால் சிவாஜிக்கு ஏற்றபடி திரைக்கதை மற்றும் காட்சிகளில் சில மாற்றங்களை செய்த ஸ்ரீதர் அந்த படத்தை சிவந்த மண் என்கிற பெயரில் படமாக எடுக்கும் வேலைகளை ஆரம்பித்தார். இது அண்ணன் எம்ஜிஆர் நடிக்க ஒப்புக்கொண்ட படமாச்சே என முதலில் சிவாஜி தயங்கினாலும் ஸ்ரீதர் மேல் கொண்ட அன்பு காரணமாக பின்னர் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். ஸ்ரீதர் ஒரு தயாரிப்பாளராகவும் இருந்ததால் தன்னுடைய பங்குதாரர்களை சேர்த்து கொண்டு இந்த படத்தின் வேலைகளில் இறங்கிய போது திடீரென அவருக்கு ஒரு யோசனை வந்தது. பேசாமல் இந்த படத்தை ஒரே நேரத்தில் தமிழிலும் ஹிந்தியிலும் சேர்த்தே தயாரித்தால் என்ன என்று ஸ்ரீதர் கேட்க அவருடைய பார்ட்னர்களும் சந்தோஷமாக சம்மதித்தனர். ஏற்கனவே ஹிந்தியில் ஸ்ரீதர் தொடர்ந்து வெற்றி படங்களை இயக்கி வந்தவர்தான். அது மட்டுமல்ல, அப்போது ஹிந்தியில் பிரபலமாக இருந்த இயக்குனர் ராஜேந்திரகுமார் ஸ்ரீதருடன் மிக நெருங்கிய நட்பில் இருந்தார். பிற்காலத்தில் இந்த ராஜேந்திரகுமார் தான் ஸ்ரீதர் மிகப்பெரிய பொருளாதார கஷ்டத்தில் இருக்கும்போது எதை பற்றியும் யோசிக்காமல் எம்ஜிஆரை போய் பாருங்கள், அவரால் தான் உங்கள் கஷ்டம் தீரும் என்று தக்க சமயத்தில் அறிவுரை சொன்னவர். அதன் பிறகு உரிமை குரல் படத்தை எம்ஜிஆரை வைத்து துவங்கினார் ஸ்ரீதர். அந்த அளவுக்கு ராஜேந்திரகுமாருக்கும் இவருக்கும் நட்பு இருந்ததால் சிவந்த மண் படத்தின் ஹிந்தி பதிப்பில் ராஜேந்திரகுமார் ஹீரோவாகவும் தமிழில் சிவாஜி ஹீரோவாகவும் நடிக்க முடிவு செய்யப்பட்டது. இதில் பாலிவுட்டுக்கும் கோலிவுட்டுக்கும் என ஒரே கதாநாயகியை நடிக்க வைக்கலாம் என முடிவு செய்தபோது அப்போது பாலிவுட்டில் பிரபலமாக இருந்த ஹேமமாலினியை ஒப்பந்தம் செய்யலாம் என ஸ்ரீதர் கூறினார். இதை கேட்ட அவர்கள் பார்ட்னர்கள் திகைத்து போனார்கள். காரணம், ஹேமமாலினி ஸ்ரீதரின் டைரக்ஷனில் நடிக்க ஒப்புக்கொள்வாரா என்பதுதான். அப்படி அவர்கள் நினைக்க காரணம் ஸ்ரீதருக்கும் ஹேமமாலினிக்கும் இடையே பழைய பஞ்சாயத்து ஒன்று தீர்க்கப்படாமலேயே இருந்ததுதான். விஷயம் இதுதான். 1965 இயக்குனர் ஸ்ரீதர் தமிழில் வெண்ணிற ஆடை என்கிற படத்தை இயக்கினார். அந்த படத்தில் தான் முதன் முறையாக ஜெயலலிதாவை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார் ஸ்ரீதர். ஆனால் அந்த படத்தில் ஒரு புது கதாநாயகியை அறிமுகப்படுத்த வேண்டும் என கதாநாயகி தேர்வை அவர் நடத்தி கொண்டிருந்த போது அவரிடம் வாய்ப்பு கேட்டு வந்தவர்தான் ஹேமமாலினி. அவரை வைத்து சில போட்டோக்கள் எடுத்து பார்த்த ஸ்ரீதருக்கு எதுவும் திருப்தியாக அமையவில்லை. காரணம், ரொம்பவே ஒல்லிக்குச்சியாக இருந்தார் ஹேமமாலினி. அதனால் நீ ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாய், பத்தலும் தொத்தலுமாக இருந்தால் எப்படி ரசிகர்கள் உன்னை ரசிப்பார்கள் என்று கூறி அவரை நிராகரித்து விட்டார் ஸ்ரீதர். அதன் பிறகுதான் ஜெயலலிதாவை ஒப்பந்தம் செய்தார். ஆனால் ஸ்ரீதர் தன்னை இப்படி உருவத்தை காட்டி அவமரியாதை செய்து புறக்கணித்ததை ஹேமமாலினியால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. ஆனால் கொஞ்ச நாட்களிலேயே காற்று ஹேமமாலினி பக்கம் வீச ஆரம்பித்தது. ஹிந்தி திரையுலகம் சென்று அவர் அங்கே மிகப்பெரிய நடிகையாக மாறினார். தொடர்ந்து ஹிட் படங்களில் நடித்தார். புகழின் உச்சிக்கு ஏறிய போது ஒரு முறை அவர் வேண்டுமென்றே இயக்குனர் ஸ்ரீதரை மட்டம் தட்டி பேசி ஒரு பேட்டி கொடுத்தார். அதில், இன்று நான் இங்கே நம்பர் 1 நிலையில் இருக்கிறேன், ஆனால் நீ என் படத்தில் நடிக்க லாய்க்கில்லை என்று தமிழில் இருக்கும் ஒரு பிரபல இயக்குனர் என்னை ரிஜெக்ட் செய்தார். அவரெல்லாம் எப்படி இயக்குனராக இருக்கிறாரோ என்று கிண்டல் அடித்து பேட்டி கொடுத்தார். இந்த நிலையில்தான் 1969 சிவந்த மண் படத்திற்காக ஹேமமாலினியை கதாநாயகியாக நடிக்க வைக்கலாம் என முடிவு செய்தார் ஸ்ரீதர். ஆனால் இப்படி அவர் ஹேமமாலினியை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டது ஒரு பக்கம், ஹேமமாலினி ஸ்ரீதரை அவமானப்படுத்தும் விதமாக பேட்டி கொடுத்தது ஒரு பக்கம் என இரண்டு பக்கமும் நிலைமை சரியில்லாததால் எப்படி அவரிடம் சென்று கால்ஷீட் கேட்பது என தயங்கினார்கள் பங்குதாரர்கள். அப்போது அவர்களிடம் ஒரு புதிய விஷயத்தை கூறினார் ஸ்ரீதர். ஒருமுறை மும்பை விமான நிலையத்திற்கு ஸ்ரீதர் வந்தபோது அதே விமானத்தில் பயணிப்பதற்காக ஹேமமாலினியும் விமான நிலையத்திற்கு வந்துள்ளார். விமானம் புறப்படுவதற்கு முன்பாக அவர்கள் காத்திருப்பு அறையில் அமர்ந்திருந்த போது ஸ்ரீதரை கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டியிருக்கிறார் ஹேமமாலினி. அப்போது அவரிடம் ஸ்ரீதர், நீ கொடுத்த பேட்டியை நானும் பார்த்தேன், ஆனால் ஒன்றை மறந்து விட்டாய். வெண்ணிற ஆடை படத்தில் நடிப்பதற்காக நீ வந்தபோது உன்னை ஆடிஷன் செய்த நான் எடுத்த புகைப்படங்கள் இன்னும் இப்போது என்னிடம் அப்படியே இருக்கின்றன.
அதை வெளியிட்டு அந்த சமயத்தில் நீ இப்படிதான் இருந்தாய், இவரை எப்படி நான் கதாநாயகியாக தேர்வு செய்ய முடியும் என இப்போது நான் ஒரு பேட்டி கொடுத்தால் உன் நிலைமை என்னவாகும்? அந்த புகைப்படங்களை இப்போது வெளியிடவா என்று கேட்டார் ஸ்ரீதர். அவரிடமிருந்து இப்படி ஒரு அஸ்திரம் வந்து தன்னை தாக்கும் என எதிர்பார்க்காத ஹேமமாலினி, அந்த புகைப்படங்கள் இப்போது வெளியானால் நிச்சயம் தன் பெயர் டேமேஜ் ஆகும் என்பதை உணர்ந்து உடனடியாக சுதாரித்து கொண்டு, மன்னித்துக் கொள்ளுங்கள் சார், தெரியாமல் பேசிவிட்டேன், எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அங்கேயே ஸ்ரீதரிடம் மன்னிப்பு கேட்டார். இந்த சம்பவத்தை தனது பார்ட்னர்களிடம் கூறிய ஸ்ரீதர், நீங்கள் தாராளமாக ஹேமமாலினியிடம் போய் கால்ஷீட் கேளுங்கள், மறுக்காமல் தருவார் என்று கூறி அனுப்பி வைத்தார். அதே போல ஹேமமாலினியும் எந்த மறுப்பும் சொல்லாமல் சிவந்தமன் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரச்சனை வேறு வடிவத்தில் வந்தது. அந்த சமயத்தில் ஹேமமாலினியை வைத்து 3 வருடங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருந்தார் அனந்தசாமி ஐயங்கார் என்கிற தயாரிப்பாளர். ஸ்ரீதரின் படத்தில் ஹேமமாலினி நடிக்க ஒப்புக்கொண்ட விஷயம் அவருக்கு தெரிந்ததும், என்னுடைய அக்ரிமெண்ட் முடியாமல் நீ வேறு படத்தில் நடிக்க முடியாது, மீறினால் நான் கோர்ட்டுக்கு போவேன், அதன் பிறகு நீ எந்த படத்திலும் நடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் என மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன ஹேமமாலினியின் தாயார் ஸ்ரீதரிடம், தயவு செய்து இன்னும் 2 வருடங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், அல்லது வேறு கதாநாயகியை பார்த்து கொள்ளுங்கள், ஒப்பந்தத்தை மீறினால் என் மகளின் எதிர்காலம் தேவையில்லாமல் கோர்ட் வழக்கு என பாழாகிவிடும் என்று கெஞ்சினார். அவர் பேச்சில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்ட ஸ்ரீதர், அதன் பிறகு ஹிந்தியில் வஹிதா ரஹ்மான், தமிழில் காஞ்சனா என 2 கதாநாயகிகளை நடிக்க வைத்து அந்த படத்தை 2 மொழியிலும் இயக்கினார். ஹிந்தியில் அந்த படம் தார்டி என்கிற பெயரில் வெளியானது.